Myths, we have India's strongest man and Asia's strongest man. இப்பொழுது நம்ம இந்தியாவோட ஒரு வலிமையான மனிதரை நாம் பார்க்க போகிறோம். When we gave our life to Jesus, நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கும் பொழுது நான் என் வாலிப வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக நாங்கள் கொடுத்தோம். We had many old mothers like this in our church. இதே போல வயதான தாய்மார்கள் அங்கே எங்களுடைய ஆலயத்தில் இருந்தார்கள். Because of their prayers, today we were blessed to travel, reach thousands of people for Jesus. அவங்களுடைய ஜெபத்தினால நாங்கள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக நாங்கள் பிரயாணப்பட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். So whenever I see old mothers in the church, there is a blessing. Thank you, Amma. Thank you all of you. நம்முடைய ஆலயத்தில் வயதான தாய்மார்களை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக. This shows this church will grow. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த சபை 1000 times more. 1000 மடங்கு அதிகமாக இந்த சபை வளரும். Your prayers, உங்களுடைய ஜெபத்தினால், your prayers will make this church grow. ஜெபத்தினால் கண்டிப்பாக வளரும். பெரிய 1 acre land வாங்கிட்டு அழகா பெரிய சர்ச் கட்டி. ஆமாவதா? எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு பெரிய சபையை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே 1000 மடங்கு பெருசு ஆண்டவரே எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆத்மா ஆதாயத்துக்காக, ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே எங்களுக்கு பெரிய இடத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் பாஸ்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாஸ்டரமாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய கிருபைகளால் நிரப்புவீராக ஆண்டவரே. புதிய ஃபேவர்னால நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த நார்த், இந்த சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்லேருந்து அநேக மக்கள் இங்கே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்கள் அந்த பெரிய தரிசனத்தை காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க சர்ச் அந்த 1 acre லேண்ட்ல எவ்வளவு பெருசா கட்ட போறோம்ன்றது காட்டுங்க ஆண்டவரே. Show them, O Lord. Show this pastors, O God. In the name of Jesus. In the name of Jesus. Show them, O Lord. Show them the big picture. In Jesus' name we ask you, Father. Amen. So let us welcome the strongest man called Manoj Chopra. மனோஜ் சோப்ரா, இந்தியாவின் உலகத்தின் வலிமையான மனிதரை நாம் வரவேற்போம். Hallelujah. Praise the Lord. My name is Manoj Chopra. என்னுடைய பேர் மனோஜ் சோப்ரா. I'm 22 years India's strongest man. நான் 22 வருஷமா இந்தியாவோட வலிமையான மனிதனாக நான் இருக்கிறேன். 17 years Asia. 17 வருஷமாக ஏசியாவில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனாக இருக்கிறேன். And now one of the world. இப்பொழுது நான் உலகம் முழுவதும் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனாக இருக்கிறேன். But 27 years back, I was not like what I am today. 27 வருடங்களுக்கு முன்பதாக நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேனோ அப்படி நான் இல்லை. I had one problem. The problem was anger. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னவென்றால் எனக்கு கோபம் இருந்தது. I was doing a lot of wrong things and had to go to jail also for that. அதனால நான் அந்த கோபத்தின் மூலமாக அநேக நான் தவறுகள் செய்து நான் ஒரு நாள் ஜெயிலில் அடைக்கப்பட்டேன். When I was in the jail, my name was on a newspaper. நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது என்னுடைய பெயர் எல்லாம் நியூஸ் பேப்பரில் வர ஆரம்பித்தது. All my relatives, they called up my house. என்னுடைய சொந்தக்காரர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு ஃபோனில் அழைத்து they told my mother, we are ashamed to have Manoj in the family. என்னுடைய அம்மாவிடம் அவர்கள் சொன்னார்கள், மனோஜ் நம்முடைய குடும்பத்தில் இருப்பது ஒரு கேவலமாக இருக்கிறது. When I was in the jail, next day I got a bail and I came out. நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது எனக்கு ஜாமீன் அடுத்த நாள் கிடைத்தது. நான் அதனால் வெளியில் வந்தேன். When I came home, நான் வீட்டுக்கு வந்தபோது that time when pastor came and gave me one Bible. அப்பொழுது ஒரு பாஸ்டர் வந்து என்னிடத்தில் ஒரு வேதாகமத்தை கொடுத்தார். And I didn't like him. I said, I'm from a Hindu Punjabi family. I don't believe in all this. ஏனென்றால் நான் அப்பொழுது அவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதாகமத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் ஒரு ஹிந்து பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவன். Yeah, I told the pastor, in 1 minute if you don't go from here, I'll beat you very badly.
நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இங்கேருந்து போகலை அப்படின்னா நான் உங்களை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. And the pastor went away from there. உடனே அந்த பாஸ்டர் வெளியில் போயிட்டாங்க. Steve is my friend from last more than 30 years. பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் வந்து எனக்கு 30 வருஷமாக நல்ல நண்பர். When I met him first time, அவரை நான் முதலில் நான் சந்தித்த பொழுது he should always tell me, Manoj, I'm praying for you, but I didn't understand what he was talking. அவர் எப்பொழுது என்னை பார்த்தாலும் நான் உனக்காக மனோஜ், நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் என்று சொல்வார். ஆனால் அது அப்போது எனக்கு புரியவில்லை. And I didn't like. I said, okay, let it go. No. எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. நான் அதனால் அதை ஒரு பெரிய காரியமாக எடுக்கல. ஓகே அப்படின்னு நான் சொல்லி அதை தட்டி விடுவேன். But from the jail, when I came home that night, ஆனால் நான் அன்றைக்கி ஜெயிலிருந்து வந்த அன்றைக்கு இரவு, you know, in the world, children, whatever mistake they do, only mother is the one. She always say, my child is the best. He's not wrong. He's good. உலகத்தில் நம்ம தவறுகள், ஒரு குழந்தை தவறு செய்து இருக்கும்போது வரும்பொழுது எல்லா மனிதர்களும் வந்து ஒதுக்கி விடுவாங்க. ஆனால் அவங்க அந்த குழந்தையை பெற்ற தாய் மாத்திரம் என்னுடைய குழந்தை நல்லவன் என்று சொல்லுவார். But that night my mother came to me. ஆனால் அன்றைக்கு இரவு எனது அம்மா என்னிடம் வந்து, and she said, child, your future is gone. அவங்க வந்து சொன்னது என்னன்னா, மகனே உன்னுடைய எதிர்காலம் முடிந்தது, இதோட முடிந்தது என்று. And I think that the first day in my life I had a fear in my heart, what will happen tomorrow. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதலாக என் தாயினிடமிருந்து கேட்ட வார்த்தையினால் என் இருதயத்தில் ஒரு பயம் உண்டாயிற்று. And that's the first day in my life I feel like kneeling down and praying. முதல் முறையாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். And I said, Lord, I don't know who you are. நான் ஆண்டவரிடம் சொன்னேன், இயேசுவே, நான் ஆண்டவரே உம்மை யார் என்று எனக்கு தெரியாது. But wherever I go, people talk about you. பட் நான் எல்லா இடங்களிலும் போகிற இடங்களிலெல்லாம் உம்மை பற்றி தான் பேசுகிறார்கள். If you are a God, நீர் உண்மையான கடவுளாக இருந்தால் give me 3 things, I give my life to you. எனக்கு 3 காரியங்களை நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டேன். And the first thing I asked, I've done a lot of wrong things, forgive me for that. முதலாவது காரியம் நான் கேட்டது என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக தவறுகள் செய்துவிட்டேன், அதை நீர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று. Second thing I asked, nobody liked me, give me good name. அடுத்ததாக இரண்டாவது காரியமாக நான் ஆண்டவரிடம் கேட்டது, என்னுடைய வாழ்க்கையில நான் Give me good name. எனக்கு அநேக கெட்ட பெயர்கள் உண்டாயிற்று, ஆகையால் நீர் எனக்கு ஒரு நல்ல பெயரை உண்டாக்கி தரும்படியாக நான் கேட்டேன். And number third said, I want to become strong and give me power. மூன்றாவது காரியமாக நான் கேட்டது ஆண்டவரிடம், நான் ஒரு நல்ல வலிமையுள்ள மனிதனாக நான் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டேன். And God answered my prayer. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. Today I became the India's strongest man. இப்பொழுது நான் இந்தியாவுடைய வலிமையான மனிதனாக நான் இருக்கிறேன். Even Asia, even the world, my number is there. இந்தியா மாத்திரமல்ல, ஏசியாவிலும், உலகம் முழுவதும் நான் ஒரு வலிமையுள்ள மனிதனாக இருக்கிறேன். When I go out of my house, நான் என் வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது a lot of people want to take photos with me, they want to touch me, they want my autograph. அவங்க எல்லாம் என்னைய பார்க்க விரும்புகிறாங்க, அவங்க என்னோட கூட ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறாங்க, என்னுடைய ஆட்டோகிராஃபை வாங்க அவங்க விரும்புகிறாங்க. இப்போ It's not because of me, it's all because of Jesus Christ. இது வந்து என்னால் உண்டானதல்ல, கர்த்தராகிய இயேசுவினால் உண்டானது. You know, God answered my prayer. Whatever I asked, He gave me everything. ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். I always say God has given me little blessing. God gave me little blessing. கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்த ஒரு சிறிய ஆசீர்வாதம் தான் இது. He gave me little blessing and I became number 1 in Asia. எனக்கு கொடுத்த அந்த சிறிய ஆசீர்வாதத்தினால நான் வந்து ஏசியாலே நம்பர் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் மேனாக நான் Now you think இருக்கேன். how powerful is our God. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தெய்வம். Because of our sin, He died. அவர் நம்முடைய பாவத்தினால் அவர் மரித்திருக்கிறார் சிலுவையிலே. But when He died, what we did? We buried Him. அவர் மரித்த பொழுது நாம் என்ன செய்தோம்? அவரை அடக்கம் பண்ணினோம். But after 3 days, ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு He broke the tomb and He rose again. ஆண்டவர் அந்த கல்லறையை உடைத்து அவர் உயிரோடு கூட எழும்பினார். ஹல்லேலூயா. We have such a powerful God. ஏனென்றால் அவர்தான் உண்மையான சர்வ வல்லமையுள்ள தேவன். And nobody has done and no one can do what He did. இதை யாராலும் எவராலும் எப்பொழுதுமே செய்ய முடியாத காரியம், அவர் மாத்திரமே அதை செய்தார். He is a very powerful and very wonderful Father.
அவர் மிகவும் சர்வ வல்லமையுள்ள தேவன், மிகவும் ஒரு அருமையான ஒரு கடவுள். And I always told you like how Steve, now from last 30 years, more than 30 years we are together. பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் எனக்கு 30 வருடமாக நன்றாக தெரியும். அவரோடு கூட நான் இருக்கிறேன். He is a good brother. அவருடைய நல்ல சகோதரன். But still lot of time I fight with him. நான் அநேக முறை அவரோடு கூட நான் சண்டை போட்டு இருக்கிறேன். I argue with him. நான் அவரோடு கூட போராடி இருக்கிறேன். But he has a lot of patience. He loved me so much, and I'm happy for this wonderful brother. அவர் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சகித்து இன்னும் என் மேல் அதிகமாக அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். And I just want to say God bless you all so much. அவர் எப்பொழுதும் சொல்வது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. Thank you very much. Hallelujah.